மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நீங்க சொன்ன மாதிரியே கோவிலுக்கு வெளியே அக்னி வளையத்தை உருவாக்கியிருக்கேன். துர்கா அம்மா, நீங்க அந்த மேடையில உட்கார்ந்த உடனே உங்களை சுத்தி நெருப்பு வளையத்தை எரிய விட்டுருவோம். துர்கா, இன்னும் கௌரிய காணுமே. சின்னையா, வர வேண்டிய நேரத்துக்கு அவ வந்து சேருவா. எப்படி எப்படி வர வேண்டிய நேரத்துக்கு வருவாளா? அவ மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு சமாதியாக போறா. அதான் நடக்க போகுது. ஆதி துர்க்கை அருளால எல்லாமே நல்லபடியா நடக்குமா? துர்காம்மா, உங்களாலதான் இந்த கோவிலுக்கு மறுபடியும் சக்தி வரப்போகுது. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் வரேம்மா. வரேங்கய்யா. துர்கான்னு ஒருத்தி உயிரோட இருந்தாதானே இந்த கோயிலுக்கே சக்தி வரும். துர்கா தான் நெருப்புல எரிஞ்சு பஸ்பமாக போறாள். அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? நாளைக்கு கௌரி பண்ண போற மயான பூஜையையும் துர்கா அக்னி வளையத்துல உக்காந்து செய்ய போற தவத்தையும் நாம எப்படி தடுக்க போறோம் சாமி? தடுக்க போறதில்ல. தடுக்கிறதையும் தாண்டி நான் வேற ஒன்ன யோசிக்கிறேன். கௌரி மயான பூஜை பண்ணணும். துர்கா தவத்துல உட்காரணும். எதனால அப்படி சொல்றீங்க? அவங்க பண்ண போற பூஜையையும் தவத்தையும் வச்சு அவங்கள நான் அழிக்க போறேன்.